ஸோ ஃபைனலி WWE வந்து ஸோ அவங்களோட சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டுக்கான பேப்பரியோ நடத்த முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸோ அந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் நடந்த ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களை பற்றி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு சில அப்டேட் தெரிய வந்திருக்கு. ஸோ அதையும் இந்த வீடியோவில் சேர்த்து பார்த்துடலாம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் தினம் தினம் போடுற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிஎம் பங்க் அண்ட் சாமி சயன் விசஸ் செத் ராலன்ஸ் அண்ட் பிரான் ட்ரைகருக்குள்ள ஒரு டேக் டீம் மேட்ச் நடந்துச்சு. ஸோ இந்த மேட்சோட கிளைமேக்ஸில் வந்து நம்மளுடைய பிரான்சன் ரீட் பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்து ஸோ செத் ராலன்ஸ் கூட ஃபைனல் மெம்பராக அதாவது தேர்டு மெம்பராக பார்த்தீங்கன்னா சேர்ந்துட்டாரு. ஸோ இது இன்னைக்கு நிறைய ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதாவது பிரான்சன் ரீட் ஸோ எப்படி செத் ராலன்ஸ் பக்கம் சேர்ந்தார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கில் ஆகிட்டாங்க. ஆனால் நம்ம வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஷாக்கிங் வந்திருக்காது. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா நான் 2-3 வாரத்துக்கு முன்னாலே நம்மளுடைய பிரான்சன் ரீட் அதாவது இன்னைக்கு தான் அவர் வந்து சேருவார் அப்படின்னு நான் சொல்லலை. ஸோ அதாவது நம்ம அதாவது இப்போ செத் ராலன்ஸும் பிரான் ட்ரைகரும் ஸோ அவங்களோட மெம்பர்ஸ் அதாவது அவங்க டீமில் ஸோ இதெல்லாம் மெம்பர்ஸ் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிற மாரி ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ ஞாபகம் இருக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் தட்டி விடுங்க. ஸோ அதாவது அதில் வந்து நம்ம பிரான்சன் ரீடும் பார்த்தீங்கன்னா இருந்திருந்தார். ஸோ ஒரு 3-4 வாரத்துக்கு பேர் சொல்லியிருந்தேன் பிரான்சன் ரீட் இருந்திருந்தார். ஸோ பிரான்சன் ரீட் ஃபைனலி இன்னைக்கு சாட்டர்டே நைட் மெயின் வரல. ஸோ செத் ராலன்ஸுக்கும் பிரான் ட்ரைகருக்கும் உதவி பண்ணி ஸோ அவங்களும் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வின் பண்ண வச்சிட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நடந்த சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸும் வந்து ரிட்டர்ன் வந்துட்டார். ஸோ குறிப்பாக மெயின் ஈவெண்ட்டில் ஸோ நம்மளோட ஜேவுசைக்கும் லோகன் பாலுக்கும் மேட்ச் நடந்துட்டு இருக்கப்போ ஸோ ஜான்சனா சம்மந்தம் இல்லாமல் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டுட்டு லோகன் பாலுக்கு உதவி பண்ணுவார். பட் இருந்தாலும் ஸோ அதையும் காப்பாற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் அவர் ரிட்டர்ன் வந்துட்டார். ஸோ அதாவது நேற்று நான் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன் நேற்று போட்ட வீடியோவில். ஸோ நம்மளுடைய மணி இந்த பேங்குக்கு நம்மளுடைய WWE வந்து ஒரு 2 விதமான பிளான் ஜான்சனுக்கு வச்சுருக்காங்க. ஸோ அதில் ஒரு பிளான் அதாவது டீட்டெயிலாக என்னன்னு நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ அதில் லோகன் பால் வந்து நம்ம ஜான்சனோட டீமை அணைஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கோடியும் இன்னொரு மெம்பரும் சேர்ந்து ஃபைட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஃபைனலி இப்போ அதுதான் நடக்க போகுது. ஸோ அந்த மேட்சை இப்போ கோடியும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ மணி இந்த பேங்கில் நீயும் அந்த லோகன் பாலும் சேர்ந்து ஸோ நானும் ஜேவுஸும் சேர்ந்து உனக்கு அதாவது மணி இந்த பேங்கில் ஒரு டேக் டீம் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி இது வந்து 3 பேராக பார்த்தீங்கன்னா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதாவது டிராவிஸ் ஸ்காட் ஜான்சினா லோகன் பால் டீம் அணையலாம். ஸோ இங்கே ஜேவுஸோ நம்மளுடைய சிஎம் பங்கம் சேர்ந்து மேபி இருக்கலாம். ஸோ இல்லை சிஎம் பங்கு இல்லை இது நம்ம கோடி ரோட்ஸு ஜேவுஸோ அதுக்கப்புறம் மேபி ஜிம்மிஸோ யாராவது பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி ஸோ ஒரு 6 மேன் டேக் டீம் மேட்சாக பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இதெல்லாம் பார்க்குறப்போ நம்மளுடைய அதாவது அந்த சோல் கதை பார்த்தீங்கன்னா முடிஞ்சிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஸோ மேபி அது முடியாத மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா நம்மளுடைய லோகன் பால் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு அவரோட இம்பால்சிவ் போட்காஸ்ட்டில் ஒரு மேட்டர் சொல்லியிருப்பாரு. நான் அது உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ அதாவது அவரும் சோல் விற்கிறதுக்கு தயாராக தான் இருக்கிறாரு. ஆனால் அது வந்து பணம் கொடுத்து நம்மளுடைய ராக் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அவர் சும்மா ஒரு ஃபன்னாக ஒரு மேட்டர் சொல்லியிருக்காரு. மேபி அதே ஸ்டோரி லைனை எடுத்துகிட்டு போய் ஸோ இப்போ இந்த ஜான்சனாவும் சோலை கொடுத்துட்டாரு. ஸோ இதுக்கு மேலே ராக்கு கிட்ட நம்மளுடைய லோகன் பாலும் அவரோட சோல் கொடுத்த மாதிரி தான் கதை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். மேபி என்ன ஆனாலும் நடக்கலாம். ஸோ கோடி ரோட்ஸுக்கும் ராக்குக்கும் ஆல்ரெடி ஒரு பகை இருக்குது. ஜேவுஸோ அவரோட கசின். ஸோ இந்த மாதிரி ஒரு எங்கேயோ ஒரு முனையில் பார்த்தீங்கன்னா நம்ம ராக்கியம் முனைஞ்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இதில் இருந்தே தெரியுது. ஸோ அடுத்ததாக நான் ஒரு 4-5 நாளைக்கு முன்னே போட்ட ஒரு அப்டேட்டில் நம்மளுடைய டேமியன் பிரிஸ்ட்டுக்கும் நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டருக்கும் ஒரு ஸ்டிபுலேஷன் மேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ அதில் என்ன மேட்ச்லாம் நடக்கும் மேபி பரீட் அலைவ் மேட்ச்சு ஐகோச் மேட்ச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய அதாவது இன்னொரு மேட்ச்சு அதாவது ஒரு அன்சான்சடான மேட்சாக பார்த்தீங்கன்னா ஸோ மேபி நடக்கலாம். ஏதோ ஒரு ஸ்டிபுலேஷன் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். ஸோ ஃபைனலி WWE வந்து அதேமாரி தான் ஸ்டிபுலேஷன் நடத்திருக்காங்க. பட் நம்ம சொன்ன எந்த ஒரு மேட்ச்சும் நடக்கல. அது ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்சாக நடந்துச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து நம்ம டேமியன் பிரிஸ்ட் வின் பண்ணிட்டாரு. ஸோ அடுத்ததாக இப்போ ஒரு அஃபிஷியல் நியூஸ் தெரிய வந்திருக்கு. ஸோ அதாவது நம்ம ட்ரூ மேக்கின்டயர் வந்து இதுக்கு மேலே டைம் ஆஃப் எடுக்க போகிறாங்க WWEலேருந்து. ஸோ அதுக்கான காரணம் என்னன்னு தெரியல. மேபி WWE அவருக்கு ஒரு லீவ் கொடுத்துருக்கலாம். இப்போ கோடி ரோட்ஸுக்கு கொடுத்தது மாதிரி ஸோ ட்ரூ மேக்கின்டயருக்கு கொடுத்துருக்கலாம். ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் அவருக்கு ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அதாவது பேக்லாஷ் பேப்பரில் அவருக்கு ஒரு ஹெட் இன்ஜுரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். மேபி அவர் அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல. ஸோ இப்போ அதாவது மேட்ச் எல்லாம் முடிஞ்சிருச்சுல டேமியன் பிரிஸ்ட்டுக்கும் அவருக்குமான மேட்ச்சு கணக்கு எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ இதுக்கு மேலே மேபி அவரோட இன்ஜுரிக்கான ஒரு டைம் ஆஃப் பார்த்தீங்கன்னா அவருக்கு கொடுத்துருக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா இது ஒரு நார்மல் லீவாக கூட இருந்திருக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம ட்ரூ மேக்கின்டயர் கொஞ்சம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா WWE வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது மேபி ஒரு 2-3 வாரங்களுக்கு இருக்கலாம். ஸோ அடுத்ததாக நெக்ஸ்ட் வீக் நடக்கிற ஸ்மாக் டவுனுக்கு நம்மளோட பியாங்கா பெலரையும் ஜான்சனாவும் பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலாக வர போகிறாங்க.
ஸோ இப்போ நம்ம மெயின் ஈவென்ட் நியூஸுக்கு வந்துட்டோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆளில் போடுங்க. ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ மெயின் ஈவெண்ட்டில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா கோல்டு பேர்க்கை பற்றி தான். ஸோ குறிப்பாக இப்போ கோல்டு பேர் இது வந்து அஃபிஷியல் நியூஸாக கிடச்சிருச்சு. ஸோ அதுவும் ஒரு நார்மலாக கன்ஃபார்ம் பண்ணி வச்ச மாதிரி கண்டுட்டாங்க. ஸோ அதாவது நம்ம கோல்டு பேர்க்கோட ஸோ அவரோட ரிட்டையர்மெண்ட் மேட்சை பற்றினா அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் அவரோட லாஸ்ட் மேட்ச். ஸோ அதுக்கப்புறம் அவர் டபிள்யூடபிள்யூக்கு மட்டும் இல்லை, ஸோ அவர் ப்ரோ ரெஸ்லிங்கே பார்த்தீங்கன்னா வர மாட்டார். ஸோ இதுதான் அவரோட கடைசி மேட்சை ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அது எங்கே நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அட்லாண்டாவில் இருக்கக்கூடிய ஸோ ஜார்ஜியா நகரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கோல்டு பேர்க்கோட லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. ஸோ அந்த பேபரி அங்கே என்ன பேபரி தெரியுமா நடக்க போகுது? ஸோ இன்னைக்கு நடந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் தான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்க. ஸோ ஒரு சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் ஒரு லெஜண்டோட ரிட்டையர்மெண்ட் மேட்ச் நடக்க போகுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் தட்டி விடுங்க. ஸோ அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்டு. ஸோ அவரெல்லாம் வந்து க்ரௌன் ஜுவல், ஸோ குறிப்பாக கோல்டு பேர்க்கெல்லாம் க்ரௌன் ஜுவல், அதாவது அந்த சவுதி அரேபியாவில் இருக்கிற ஃப்ரான்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்புவாங்க. ஸோ அப்போ அங்கேயாவது பார்த்தீங்கன்னா அவரோட ரிட்டையர்மெண்ட்டை நடத்திருக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா அவரெல்லாம் ரெஸ்ல்மேனியாவில் கொண்டு போய் ஸோ ரிட்டையர்மெண்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா சம்மர் ஸ்லாமில் கூட பண்ணியிருக்கலாம். ஸோ அதுவும் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ டபிள்யூடபிள்யூல பெருசாக இல்லை. ஸோ அப்போ அவருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபியூடு கிடையாது. ஸோ எதுவுமே கிடையாது. ஸோ சும்மா பார்த்தீங்கன்னா இப்போ அவரை வந்து ஸோ டக்குன்னு ஒரு ரிட்டையர்மெண்ட் மேட்ச் வச்சு அமைச்சிடலாம் அப்படிங்கிற முடியல டபிள்யூடபிள்யூ பண்ணி இப்போ ஒரு அஃபிஷியல் நியூஸ் ஆட்டு இப்படி தெரிய வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்களோட கருத்தை கமெண்ட்டில் தட்டி விடுங்க. ஸோ எந்த பேரில் நம்மளுடைய கோல்டு பேர்க்கோட ரிட்டையர்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட கருத்தையும் கமெண்ட்டில் தட்டி விடுங்க. தேங்க்யூ.